ஹலோ கைஸ். ஸோ இன்றைக்கி நம்ம ஏஜென்டிக் ரேக் பற்றி இன்றைக்கி நான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கான சாட் பாட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் டெமோ பார்த்துட்டு அதுக்கு பிறகு நான் கோடிங் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நான் பிடிஎஃப் அப்லோட் பண்ணிட்டேன். அந்த பிடிஎஃப் ரிலேட்டட் நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன். அதாவது செக்இன் செக் அவுட் என்ன டைம்னு கேட்குறேன். ஸோ இதுக்கான ஆன்சர் பிடிஎஃப்பில் இருக்குது. ஸோ அந்த ஆன்சர் நம்ம கட் பண்ணி எடுக்கணும். இப்போ ஆன்சர் வருதா இல்லை என்ன செக் பண்ணலாம். ஸோ இதுக்கான ஆன்சர் நமக்கு ஜென்ரேட் ஆகிடுச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஏஜென்ட் டிசிஷன் அது சர்ச் பண்ணியிருக்கு. பிடிஎஃப் சர்ச் பண்ணியிருக்கு. ஸோ அதுக்கான ஆன்சர் நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ ஏஜென்ட் பார்த்தீங்கன்னா நம்ம பிடிஎஃப் ரிலேட்டட் கொஸ்டின் கேட்டதுனால அதை பிடிஎஃப்பில் உள்ள டூலை சர்ச் பண்ணி ரிசல்ட் வந்திருக்கு. இதே நம்ம ஜென்ரல் கொஸ்டின் கேட்டோம்னா வெப் சர்ச்னு நான் அதுக்கு தனியாக ஒரு பார்ட் ஆஃப் கோடிங் வச்சுருக்கிறேன். ஸோ அது கால் பண்ணி எல்எல்எம் கால் பண்ணி ஜென்ரல் கொஸ்டினுக்குள்ள ஆன்சர் ஜென்ரேட் பண்ணோம். ஸோ அந்த பிடிஎஃப் டூலுக்கு பார்த்தீங்கன்னா search_pdf என்ன ஒரு டூல் நான் வச்சுருக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் ரிலேட்டட் நம்ம கொஸ்டின் கேட்டோம்னா அதுக்கான ஆன்சர் ஜென்ரேட் ஆகும். இப்போ நம்ம இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் யாருன்னு கேட்குறேன். இது டைரெக்டாகவே பிடிஎஃப் டூல் கால் பண்ணது. டைரெக்டாகவே எல்லாம் நம்ம கால் பண்ணி அதுக்கான ஆன்சர் ஜென்ரேட் பண்ணோம். ஸோ அதுக்கான ஆன்சர் நரேந்திர மோடி 2014 பிரைம் மினிஸ்டராக இருக்கான்னு நமக்கு ஆன்சர் ஜென்ரேட் ஆகிடுச்சு. எல்எல்எம் டிசிஷன் பண்ணியிருக்கு டைரக்ட் ஆன்சர்னு. முன்னாடி பார்த்தீங்கன்னா சர்ச்சுன்னு போட்டிருந்தது. எல்எல்எம் டிசிஷன் ப்ரீவியஸ் கொஸ்டினுக்கு சர்ச்சுன்னு இருந்தது. ஆனால் இந்த கொஸ்டினுக்கு டைரக்ட்னு போட்டிருக்கு. ஸோ அந்த ஏஜென்டிக் ரேக் இதுனா என்னென்னா இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு 7 டைப் ஆஃப் ரேக் நம்ம சாட் பாட்டு மீன் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதில் இது இந்த ஏஜென்டிக் ரேக் பார்த்தீங்கன்னா டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதாவது இதுக்கு முன்னாடி உள்ள சாட் பாட்லாம் பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் அப்லோட் பண்ணுவோம். அதாவது நம்பரை கன்வெர்ட் பண்ணி வெக்டார் டிப்பில் அப்லோட் பண்ணுவோம். கொஸ்டின் கேட்போம். அதுக்கான ரிலவெண்ட் ஜங்கை பிக்ஸ் பண்ணி அதை எல்லாம் நமக்கு பாஸ் பண்ணி ஆன்சர் ஜென்ரேட் பண்ணோம். ஆனால் ஏஜென்டிக் ரேக் பார்த்திங்கன்னா அந்த ப்ராசஸ்லேருந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். அதாவது இது என்னென்னா இந்த கோடிங்கில் 2 விதமான டூல் நான் வச்சுருக்கிறேன். ஒன்று பார்த்திங்கன்னா பிடிஎஃப் டூல், அனதர் ஒன்று பார்த்திங்கன்னா வெப் சர்ச் டூல். இது பார்த்திங்கன்னா நம்ம பிடிஎஃப்ல கொஸ்டின் கேட்டோம்னா எல்லாம் நம்ம அது ஒரு ஏஜென்டிக் மாரி ஒர்க் ஆகும். அதாவது எல்லாம் நம்ம அந்த கொஸ்டின் பிடிஎஃப்க்குள்ளதா இல்லை ஜென்ரல் கொஸ்டினானு அனலைஸ் பண்ணி பிடிஎஃப்க்குள்ளதாக இருந்தால் search_pdfன்னு ஒரு டூல் வச்சுருக்கிறேன். ஸோ அந்த டூலை கால் பண்ணி பிடிஎஃப்க்குள்ள ஆன்சரை நமக்கு ஜென்ரேட் பண்ணோம். ஆனால் அதே பார்த்திங்கன்னா நம்ம ஜென்ரல் கொஸ்டின் ஏற்கனவே நம்ம கேட்டோம்னா இது எப்படி ஒர்க் ஆகும்னா எல்எல்எம் டிசைட் பண்ணோம். இது பிடிஎஃப்க்குள்ள கொஸ்டின் கிடையாது, இது ஒரு வெப் சர்ச் உள்ள கொஸ்டின் இன்னும் எல்எல்எம் டிசைட் பண்ணி டைரெக்டாகவே பிடிஎஃப் டூலை கால் பண்ணாமல் எல்எல்எம் டைரெக்டாகவே ஆன்சர் ஜென்ரேட் பண்ணி நம்ம கொடுத்துரும். ஸோ இது பார்த்திங்கன்னா டோட்டலாகவே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் இது ஒரு அட்வான்ஸ் ரேக். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த கம்பெனியில் இந்த ஃபார்மேட்டில் தான் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ ப்ரீவியஸ் ஃபார்மேட் கம்பேர் பண்ணியில் இன்றைக்கி 2026 ஏஜென்டிக் ரேக் பார்த்திங்கன்னா நல்லா ஹை டிமாண்ட் இருக்குது. ஸோ இதுக்கான ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம நெக்ஸ்ட் கோடிங் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம கோடிங் பார்க்கலாம். ஸோ நான் ஹைலைட் பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா ஓப்பனிங் கீ எப்படி எடுக்கிறதுன்னு நான் ஹைலைட் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதில் என்வரான்மெண்ட் வேரியபிள்னு ஒரு ஃபைல் இருக்குது. ஸோ அதில் ஓப்பனிங் கீயை வச்சு அந்த நம்ம பிஒய் ஃபைலுக்கு கட் பண்ணி நம்ம எடுக்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா எல்எல்எம் ஜென்ரேட் பண்ணியிருக்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா எம்படிங் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஹைலைட் பண்ணியிருக்கிற read_pdf. ஸோ அது பார்த்திங்கன்னா எல்லா பிடிஎஃப்லையும் நம்ம பார்த்தாச்சு. இங்கேயும் ஒரு டைம் பார்க்கலாம். அதாவது அப்லோட் பண்ண பார்த்த read_pdf இந்த மெத்தடுக்கு பாஸ் பண்ணி நம்ம பிடிஎஃப்பை ஓப்பன் பண்ணி அதில் உள்ள டெக்ஸ்ட்டை எல்லாமே கட் பண்ணி எடுத்துருவோம். ஸோ அந்த பர்பஸ்க்கு தான் read_pdf அந்த மெத்தட் யூஸ் ஆகுது. ஸோ இப்போ அந்த கோடுக்கு போனால் இப்போ பார்த்திங்கன்னா இங்கே தான் பிடிஎஃப் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகி ஒவ்வொரு பேஜஸாக லூப்பில் போட்டிருக்கிறேன். ஒவ்வொரு பேஜஸாக அதில் உள்ள டெக்ஸ்ட்டை எல்லாமே எடுத்து
டெக்ஸ்ட்னு வேரியபிள் வந்து ஆட் பண்ணோம். ஸோ இந்த பார்ட் முடிஞ்ச உடனே நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும்னா, இந்த டெக்ஸ்ட்டை எல்லாமே வெக்டார் டிபிக்கு வந்து பாஸ் பண்ணோம். அதாவது வெக்டார் டிபி எப்படி பாஸ் பண்ணணும்னா, ஜங்கா ஸ்பிளிட் பண்ணி பாஸ் பண்ணோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டெக்ஸ்ட்டை 500 கேரக்டரா ஸ்பிளிட் பண்ணி, டோட்டல் கேரக்டர் வந்து பார்த்தோன்னா 500 இருக்கும். இந்த 500 கேரக்டரா ஸ்பிளிட் பண்ணி, ஃபைனலா நம்ம வந்து வெக்டார் டிபியில் வந்து நம்பரை கன்வெர்ட் பண்ணி சேவ் பண்ணிவிடுவோம். ஸோ அந்த சேவ் பண்ணுறதுக்கான கோடிங் வந்து உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். ஜங்கு, எம்படி. ஸோ இந்த பார்ட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்பரை கன்வெர்ட் பண்ணி சேவ் பண்ணிவிடும். ஃபைனலாக வந்து என்ன பண்ணுன்னா, சேவ் பண்ண பிறகு வெக்டார் டிபியோட ஆப்ஜெக்டை ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வெக்டார் டிபியோட ஆப்ஜெக்ட் கிடச்சிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு தேர்டு மெத்தட் வந்து கால் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா, பில்டு அண்டர்ஸ்கோர் ஏஜென்ட். ஸோ இப்போ நம்ம பில்டு அண்டர்ஸ்கோர் ஏஜென்ட் மெத்தடு பார்க்கலாம். ஸோ வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, வெக்டார் டிபியோட ஆப்ஜெக்ட் நமக்கு கிடச்சிரும். ஸோ அதை பேஸ்ட் பண்ணி நம்ம ரிட்ரீவர் வந்து க்ரியேட் பண்ணுறோம். இந்த ரிட்ரீவர்லேருந்து பார்த்தீங்கன்னா, k = 4ன்னு கொடுத்துருக்குறேன். இங்கே வந்து ரிசல்ட் ஜென்ரேட் ஆகுது, ஆனால் ரிட்ரீவர் மட்டும் நமக்கு கிடைக்கும். இந்த ரிட்ரீவர் வச்சு நம்ம நெக்ஸ்ட் மெத்தடில் வந்து ஆன்சர் ஜென்ரேட் பண்ணலாம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, டூல் வந்து க்ரியேட் பண்ண போகிறேன். ரிட்ரீவர் டூல்னு ஒரு வேரியபிள் வச்சு அதில் வந்து ரிட்ரீவர் நேம் சர்ச் அண்டர்ஸ்கோர் பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷன். ஸோ இந்த டூலோட நேம் பார்த்தீங்கன்னா சர்ச் அண்டர்ஸ்கோர் பிடிஎஃப். டிஸ்கிரிப்ஷன் வந்து ப்ராம்ப்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். அது இந்த மெத்தடை யூஸ் பண்ணி ரிலவெண்ட் கொஸ்டினை பாஸ் பண்ணி அதை ரிலவெண்ட்டு ஜங்கை எடுத்து எல்லாம் நமக்கு பாஸ் பண்ணி ரிசல்ட் ஜென்ரேட் பண்ண சொல்லி நான் வந்து இதில் டிஃபைன் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதுதான் வந்து டூல் வந்து க்ரியேட் பண்ணுற மெத்தடு. அதை தான் இம்போர்ட் பண்ணியிருக்கிறேன். டூலை வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த டூல் லிஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணுறேன். டூல்ஸ் = ரிட்ரீவர் டூல். இங்கே வந்து எத்தனை டூல்னாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் பிடிஎஃப் சர்ச் பண்ணுற டூல் மட்டும் ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராம்ப்ட்டு. ஸோ அந்த ஏஜென்ட்டுக்கான ப்ராம்ப்ட் வந்து டிஃபைன் பண்ணியிருக்கிறேன். அதாவது இந்த ப்ராம்ப்ட்டில் என்ன போட்டிருக்கேன்னா, அந்த கொஸ்டினை பேஸ் பண்ணி வெக்டார் டிப்பில் அதுக்கு ரிலவெண்ட் ஆன்சர் வந்தால் ஜெனரேட் பண்ணு. அப்படி இல்லைன்னா கொஸ்டின் வந்து ஜென்ரல் கொஸ்டினாக இருந்தால் டைரெக்டாக எல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணி ஆன்சர் வந்து ஜெனரேட் பண்ணி நான் வந்து டிஃபைன் பண்ணியிருக்கிறேன். லைன் நம்பர் 102ல் வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன் இன்புட்னு கொடுத்துருக்குறேன். இது வந்து பிளேஸ் ஹோல்டர்.
ஸோ இந்த மெத்தட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் மெத்தட். இதுதான் இந்த சார்ட் பாட்டில் மெயினான மெத்தடு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜென்ட் வந்து கிரியேட் பண்ணுறோம். ஏஜென்ட் எக்ஸிக்யூட்டர் வந்து பார்த்தீங்கன்னா டூலு ஏஜென்ட் பேஸ்ட் பண்ணி இதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணோம். ஸோ அந்த பர்பஸ் கொண்டு உள்ளது. இதை மூணும் பேஸ் பண்ணி நம்ம ஒரு ஏஜென்ட் கிரியேட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து அதை வந்து ஆட் பண்ணுறோம். ஏஜென்ட் எக்ஸிக்யூட்டர்னு ஒரு கீவேர்டு ஆட் பண்ணி அது உள்ளார வந்து பார்த்தீங்கன்னா ஏஜென்ட் டூல் வெர்பஸ் ரிட்டன் அண்டர்ஸ்கோர் இமிடியேட் அண்டர்ஸ்கோர் ஸ்டெப்ஸ். ஸோ இது எல்லாமே ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ண பிறகு நமக்கு பிடிஎஃப் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அப்லோட் பண்ண பிறகு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா கொஸ்டின் ப்ளஸ் ஏஜென்ட் எக்ஸிக்யூட்டர் இது ரெண்டையும் வந்து நெக்ஸ்ட் மெத்தடுக்கு வந்து பாஸ் பண்ணுறோம். ரன் ஏஜென்டிக் ரேக் இங்கே வந்து பாஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ஏஜென்ட் அண்டர்ஸ்கோர் எக்ஸிக்யூட்டர் இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா த ஹோல் லாஜிக் இருக்கும். அதாவது இது வந்து டைரெக்டாக கனெக்ட் பண்ணணுமா, இல்லை நம்ம எல்லாத்தையும் பிடிஎஃப் வந்து சர்ச் பண்ணணுமா. ஸோ அந்த எல்லாமே இதில் தான் டிஃபைன் பண்ணியிருக்கிறேன். கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா பிடிஎஃப் லெட்டராக இருந்ததுன்னா அப்லோட் பண்ண பிடிஎஃப் லெட்டர் இருந்ததுன்னா இதில் வந்து பிடிஎஃப் லெட்டர் ஆன்சர் வரும். இல்லைனா எல்லாம் வந்து கனெக்ட் பண்ணி ஆன்சர் ஜென்ரேட் பண்ணோம். இந்த ரெண்டு மெத்தட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் மெத்தட் இந்த சார்ட் பாட்டில். அதாவது பில்டு அண்டர்ஸ்கோர் ஏஜென்ட் இந்த மெத்தட் தான் வந்து ஃபுல்லாக ஏஜென்ட் வந்து க்ரியேட் பண்ணுது. க்ரியேட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏஜென்ட்டையும் கொஸ்டினையும் ரன் ஏஜென்டிக் ரேக் மெத்தடுக்கு வந்து பாஸ் பண்ணி அந்த கொஸ்டினை பேஸ் பண்ணி நமக்கு வந்து ஆன்சர் வந்து ஜெனரேட் பண்ணும். பிடிஎஃப் ரிலேட்டட் கொஸ்டினாக இருந்தால் அது பிடிஎஃப் ரிலேட்டட் கொஸ்டின் ஆன்சர் வரும். இல்லைனா ஜென்ரல் கொஸ்டினாக இருந்தால் வெப் சர்ச் பண்ணும். வெப் சர்ச் பண்ண பிறகு எந்த டூல் வந்து கால் பண்ணியிருக்கு, என்னென்ன ஆக்டிவிட்டிலாம் பண்ணியிருக்குன்னு நமக்கு வந்து யூஏல டிஃபைன் பண்ணுறது பதில் நெக்ஸ்ட் இந்த கோட் எழுதியிருக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது வந்து ஆன்சர் வந்து யூஏலேருந்து பைண்ட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ நம்ம டீபக் பண்ணலாம். நான் ஒவ்வொரு மெத்தடையும் உங்களை நான் டீபக் பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பிடிஎஃப் வந்து அப்லோட் பண்ணுறோம். அப்லோட் பண்ணிவிட்டு அந்த பிடிஎஃப் எல்லாமே உள்ள டெக்ஸ்ட் எல்லாமே கட் பண்ணி எடுத்தாச்சு. ரீடு அண்டர்ஸ்கோர் பிடிஎஃப் இந்த மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா பிடிஎஃப் பாஸ் பண்ணி அந்த பிடிஎஃப்பில் உள்ள டெக்ஸ்ட் எல்லாமே எடுத்தாச்சு. எடுத்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது மெத்தடு கிரியேட் வெக்டார் அண்டர்ஸ்கோர் டிபி மெத்தடுக்கு பாஸ் பண்ணி அந்த பிடிஎஃப்பில் உள்ள டெக்ஸ்ட்டை எல்லாமே 500 கேரக்டராக வந்து பார்த்திங்கன்னா ஸ்பில் பண்ணியாச்சு. ஸ்பில் பண்ணிட்டா அது ஜங்கு ஆயிரும். ஸோ இப்போ நம்மக்கிட்ட 2 ஜங்கு இருக்குது. ஸ்பில் பண்ண பிறகு வெக்டார் டிபியில் வந்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிடுறோம். அதாவது அந்த ஜங்கை வந்து டெக்ஸ்ட்டை வந்து ஜங்காக கன்வெர்ட் பண்ணி ஜங்கை வந்து நம்பராக கன்வெர்ட் பண்ணி வெக்டார் டிபியில் வந்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிடுறோம்.
ஸ்டோர் பண்ணிவிட்டு இந்த வெக்டார் டிபியோட ஆப்ஜெக்டை வந்து ரிட்டர்ன் பண்ணுறோம். நான் இங்கே வெக்டார் டிபி வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் டிபி யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம 2 மெத்தட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதாவது பிடிஎஃப் அப்லோட் பண்ணி அந்த டெக்ஸ்டான எடுத்து வெக்டார் டிபிக்கு பாஸ் பண்ணி 500 கேரக்டராக ஸ்பிளிட் பண்ணி ஸ்பிளிட் பண்ணி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெக்டார் டிபியில் சேவ் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெக்டார் டிபியோட ஆப்ஜெக்ட் கிடச்சிட்டு, ஸோ அந்த வெக்டார் டிபியோட ஆப்ஜெக்டையும் நம்ம வந்து நெக்ஸ்ட் மெத்தடுக்கு பாஸ் பண்ணுறோம். அதாவது பில்டு அண்டர்ஸ்கோர் ஏஜென்ட் இந்த மெத்தடுக்கு பாஸ் பண்ணுறோம். இது வந்து இதுதான் அந்த சார்ட் பாட்டில் ஒரு இம்பார்ட்டண்டான மெத்தடு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெக்டார் டிபியில் பாஸ் பண்ணி வெக்டார் டிபியோட ஆப்ஜெக்டை வந்து ரெட்ரீவரை கன்வெர்ட் பண்ணுறோம். அந்த ரெட்ரீவர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 k = 4 போடுறேன். ஸோ இது எதுக்காகனா ஒரு 4 ஜங்கு கிடைக்கும் நமக்கு. ஸோ அந்த பர்பஸ்க்காண்டி வெக்டார் டிபியை வந்து நம்ம வந்து ரெட்ரீவராக கன்வெர்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ரெட்ரீவர் டூல். இது வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் சர்ச் பண்ணுறதுக்கான டூல் இது. அந்த டூலில் வந்து ரெட்ரீவர் அந்த டூலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேம் சர்ச் அண்டர்ஸ்கோர் பிடிஎஃப்னு வச்சுருக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் என்ன பண்ணணும்னு நான் கொடுத்துருக்கேன். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அந்த டூலை வந்து டூல் லிஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணுறேன். ஆன பிறகு நெக்ஸ்ட் வந்து ப்ராம்ப்ட் க்ரியேட் பண்ணுறேன். இந்த ப்ராஜெக்ட்டுக்கான ப்ராம்ப்ட் வந்து க்ரியேட் பண்ணுறேன். அந்த ப்ராம்ப்டில் வந்து மென்ஷன் பண்ணுறேன், ஆன்சர் வந்து பிடிஎஃப் இருந்ததுன்னா ரிட்டர்ன் பண்ணு, இல்லைனா எல்எல்எம் டைரெக்டாக கனெக்ட் பண்ணி ஆன்சர் ஜெனரேட் பண்ணு. இப்போ பார்த்தீங்கன்னா ஏஜென்ட் எக்ஸிக்யூட்டர் இதுதான் இந்த ஏஜென்ட் எக்ஸிக்யூட்டர் நம்ம தான் டிசைட் பண்ணோம். அதாவது இது வந்து எல்எல்எம் கனெக்ட் பண்ணணுமா அல்லது வெப் சர்ச் கனெக்ட் பண்ணணுமாங்கிறத ஏஜென்ட் எக்ஸிக்யூட்டர் தான் கன்ஃபார்ம் பண்ணோம். இந்த ஏஜென்ட் எக்ஸிக்யூட்டரில் வந்து நான் வந்து ஏஜென்ட் டூல்ஸ் வர்போஸ் ரிட்டன் அண்டர்ஸ்கோர் இன்டர்மீடியட் அண்டர்ஸ்கோர் ஸ்டெப் இது எல்லாமே நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். இந்த டூலில் வந்து இதுதான் பிடிஎஃப் டூல். அதாவது நான் பிடிஎஃப் ப்ரொவைட் கொஸ்டின் கேட்டோம்னா இந்த ஆன்சர் வந்து இந்த டூலை கனெக்ட் பண்ணி தான் ஆன்சர் வந்து ஜெனரேட் பண்ணோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோம். வெக்டார் டிபி வந்து நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணுறோம். அதில் வந்து எல்லாமே டூலு எல்லாமே கனெக்ட் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து கொஸ்டின் கேட்குறேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அதாவது நான் வந்து ஒரு கொஸ்டின் கேட்டுருக்கிறேன். இஸ் ஃப்ரீ ஹை ஸ்பீடு அதாவது இன்டர்நெட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக கிடைக்குமா ஹோட்டல்னு நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து பிடிஎஃப்பில் இருக்குது. ஸோ இப்போ வந்து நமக்கு அதுக்கான ஆன்சர் வந்து ஜென்ரேட் ஆகிருக்கும். ஏஜென்ட் ஆன்சர் ஜென்ரேட் பண்ணிவிட்டு எந்த டூலை கனெக்ட் பண்ணினது என்னென்ன ப்ராசஸ்லாம் கால் ஆனதுன்னு நமக்கு இப்போ இதுக்கான டெமோ ஒன்று பார்ப்போம். நான் ஒரு பிடிஎஃப் அப்லோட் பண்ணிட்டேன். அந்த பிடிஎஃப் ரிலேட்டட் நான் வந்து ஒரு கொஸ்டின் கேட்க போகிறேன். அது செக் அவுட் என்னென்னு நான் அந்த கொஸ்டின் கேட்குறேன். அது கஷ்டம் வர்றவங்க வந்து
செக்கிங், செக் அவுட்டு என்னன்னு எந்த டைம்னு நான் கேட்குறேன். ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து ஜென்ரேட் ஆகிருக்கு. இது வந்து பிடிஎஃப் ரிலேட்டட் ஆன்சர். ஸோ அதனால தான் ஏஜென்ட் டிசிஷன் வந்து சர்ச் கால்டு சர்ச் அண்டர்ஸ்கோர் பிடிஎஃப். அது சர்ச் அண்டர்ஸ்கோர் பிடிஎஃப் டோல கால் பண்ணி நமக்கு வந்து ஆன்சர் ஜென்ரேட் ஆகுது. அதுக்கான ஆன்சர் வந்து நான் கையில் பண்ணிருக்கிறேன். ஸோ இது வந்து கரெக்டான ஆன்சர் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா வெக்டார் டிபிலேருந்து பிச் பண்ணி நமக்கு கொடுக்குது. அது ஏஜென்ட்ல வந்து 2 இது இருக்குது. ஒன்று வந்து பிடிஎஃப் சர்ச் பண்ணி கொடுக்குறது, இன்னொன்று வந்து டைரக்ட். இப்போ டைரக்ட் ரிலேட்டட்னு அந்த ஒரு கொஸ்டின் கேட்குறேன். அதாவது இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் யாருன்னு கேட்குறேன். இது டைரெக்டாக பிடிஎஃப் வந்து பிடிஎஃப் டூல் வந்து கால் பண்ணாமல் டைரெக்டாக எல்எல்எம் வந்து கால் பண்ணி நமக்கு இந்த ஆன்சர் ஜென்ரேட் பண்ணுது. அதாவது இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி 2014 இருக்கிறாருன்னு அதுக்கான ஆன்சர் வந்து கரெக்டாக வந்துட்டு. இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, வெக்டார் டிபி வந்து இது வந்து கால் பண்ணவே இல்லை. டைரெக்டாக ஓப்பனை கால் பண்ணி நமக்கு வந்து